அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு தலைகீழாக மாறும் உறவு இது உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். மறுஜென்மம் எடுக்கும் துலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அடுத்த 2 வாரங்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை நம்பிக்கையுடனும் துடிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றியை தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் அஷ்டமாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்த சூழலில் அஷ்டமத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறியக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் வலம் வருவது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மறுஜென்மம் எடுக்கும் துலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். மந்தமான பணிகள் அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் கைகூடக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவுடனும் இணைகிறாருங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் நேரம் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். அந்த வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் அவருடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவேதான் இந்த வேளையில் தலைகீழாக மாறும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் தாய் தந்தையருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி அவர்களுடன் ஒரு இணக்கமான சூழல் நிச்சயமாக ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினர் என அனைவருடனும் ஏற்பட்டு வந்த பகை உணர்ச்சி முற்றிலுமாக விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மட்டுமல்லாது 3, 5 ஆகிய இடங்களிலும் கிடைப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகளை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் 9இல் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு உறுதியாகவே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உங்களை வந்து சேரும். உங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை அதிரடியாக முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை 9ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அஷ்டமஸ்தானத்தில் தடையை ஏற்படுத்தி வந்த சூழலில்
இருந்த ராசியின் அதிபதியான சுக்கிரன் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுக்கு பல வகையில எதிர்பார்க்கக்கூடிய மற்றும் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. குடும்ப உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு நல்ல வேலை, தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி யோகஸ்தானமாகிய 6 வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே பல்வேறு வகையில நீங்கள் நினைப்பதை காட்டிலும் யோக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியான சனி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவற்றை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரும். உடல்நல ஆரோக்கியம் சீரானதாக அமையும். உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பணிகளை செய்து முடிப்பதால் சீரான வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் பலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் பலம் வருகிறார். அதற்கு பிறகு விரயஸ்தானமாகிய 12 நுழைகிறாருங்க. மங்களக்காரகன் விரயத்தில் நுழையும் போது சற்று எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். ஆனால் அதற்கு முன் லாபத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக விரயங்களை கூட முதலீடுகளாக மாற்றக்கூடிய வகையிலும் நிலம் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை என பலவற்றில் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பாக இந்த தருணத்தை சரியானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் உஷ்ண கிரகமான சூரியன் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திலிருந்து கர்மஸ்தானமாகிய 10 நுழைகிறார். சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருவது பல வகையில் நன்மையை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்தை இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவரான வித்யா கரகரான புதன் கர்மத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் வலம் வந்தாலும் 24ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்.